இப்போதும் எப்போதும் மக்களோடு மக்களாக நிற்கின்ற களத்துல நிற்கின்ற ஒரு இயக்கமாக, களத்துல நிற்கின்ற ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றார். அதனாலதான் இன்னைக்கு திமுகவுக்கும் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவருக்கும் மக்கள் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கு. அதனால சங்கிகளுக்கு நம்ம மேல எப்ப பார்த்தாலும் ஒரு எரிச்சல், ஒரு கோபம். இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்காத திரு நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கிறார். என்ன காரணம்? தேர்தல் வந்தோடனே அவருக்கு தமிழ்நாடு ஞாபகம் வந்துடும். இனிமே மோடியை பிடிக்க முடியாது. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார், திருக்குறள் சொல்லுவார், கடலுக்கு அடியில போய் தியானம் எல்லாம் பண்ணுவார். கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும் அப்படின்னு சொன்னார். திரு பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் திராவிட மாடல்ங்கிற சிங்கிள் இன்ஜினை வச்சு ஏற்கனவே டபுள் டிஜிட் growth 11.19% growth எட்டிட்டோம். நீங்க சொல்ற அந்த டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜினை வச்சுக்கிட்டு பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்கள் இன்னும் 6% வளர்ச்சியை கூட நீங்க தொடல. தமிழ்நாடு அடைஞ்சிருக்கிற வளர்ச்சியில பாதியை கூட நீங்க தொடர.